ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் அன்புக்குரிய ரசிக பெருமக்களே, நம்ம தமிழ்நாட்டோட இதே துடிப்பான திருச்சிராப்பள்ளியில் தான் நம்ம கதை நடக்க போகுது. நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு தடவையாவது கிழிஞ்ச நோட்டை சந்திச்சிருப்போம். அப்படி ஒரு கிழிஞ்ச நோட்டு நம்ம மேன்சன் பாய்ஸோட லைஃப்பில் என்ன பாடுபடுத்துதுன்னு ஜாலியாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அப்படி கனவா? பயந்துட்டேன். வயலூர் முருகா, எங்கெல்லாம் வந்து விடுறாங்க பாத்தியா? இவனுங்கன்னு எந்திரிக்கலையா? போய் காலன்ற பார்ப்போம். நீ சிக்கலா? ஒருவன் முதலாளி, இன்னும் கொஞ்ச நாளில் நான் தான் கடைக்கு முதலாளி. யார்றாங்க புதுசாக இருக்கான்? ஒருவன் முதலாளி, இன்னும் கொஞ்ச நாளில் நான் தான் கடைக்கு முதலாளி. வாரா, நானே டீ சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு கரெக்டா கொண்டு வந்த பாத்தியா? டீ எனக்கு தானே குடு. அடே எங்க அப்பா, உனக்கு யார் கொண்டு வந்தா? பக்கத்து ரூம்ல காசு கொடுத்து குடிக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு வந்தேன். டேய், டீ கொடுத்துட்டு போடா. இரு, குடிச்சு முடிச்சு தராங்க, கொண்டு வந்து தரேன். காலண்டர்ல போட்ட மாதிரி காலையிலே சிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. மனம் கட்டவன. ஏய் டீ பாய். டீ பாய் நை, ராக்கி. முடியலையுமா சிக்கல்? என்ன இப்படி அரிக்குது? வா, வாட் அ சன்லைட். கையில் பக்கெட், கக்கா போக வெயிட். காலையிலே பாத்ரூம் ஐஸ் பாயா? எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. ரமேஷ், சுரேஷ், தினேஷ், கமலேஷ் ஃபர்ஸ்ட் ஐஸ். நீ சட்டியே போட மாட்ட. ஹை ப்ரோ. போடா, எனக்கு அதாண்டா வருது. புசு முட்டை காய்ச்சலாவே. கக்கூசு கூட நிம்மதியாக போட மாட்டேங்கிறானுங்க.
அப்பா ஏவுகணை வெறி குறையட்டும், கொஞ்சம் பொறுத்து போவோம். அதுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏய் 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 அட மாயவரம் மலக்குறங்க, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ச்சே. ஏய் பக்கெட்டில் தான் உட்காந்துட்டியா? அடா அது ஒன்றும் இல்லை மச்சான், இதுக்கு முன்னாடி இருந்தவன் அவன் பெரிய ஆள்னு காட்ட ஒரு குருவியோடைய ஃபோட்டோ விட்டு போயிட்டான். நம்ம யார் டானில், அதான் ஒரு ஆட்டோ பொம்மை இறக்கி விட்டேன். எப்படி? சீட்டேச்சில் உட்காந்து படம் பார்க்குற கண்டிஷனில் தான்டா நானே இருக்கேன். வந்து தொலைடா. முடியாது படா. குண்டு ஒன்று வச்சிருக்கேன், டிஸ் டேடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன், டிஸ் டிஸ். டேய் உள்ள தண்ணி இல்லைடா, இந்த தண்ணி. தண்ணி கொடுக்குற சாக்கில் உள்ள உள்ளான்னு பார்க்குறீல, அது இந்த மாயவர மகேஷ்டா நடக்காதுடா. கரெக்டாக கண்டுபிடிச்சானே. சரி தண்ணிக்கு என்ன பண்ணுவ? நான் தான் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கேனே. இப்பதான் பேப்பர் நனைஞ்சி போச்சே. இருடா வந்து தொலைக்கிறேன். கடைசியில் தண்ணி கூட இல்லாமல் பண்ணிட்டாங்களே. கைலி காய போகிற இடமாடா அது, போய் ஓரமாக காய டேய் ஒட்டிக்க போகுது. அடே குருவி வெடி. ஏ ரோஸு, மாமா பார்க்க பென்ஷனுக்கே வந்துட்டியா? என்னது வித்தியாசமா சவுண்ட்ல கேக்குது? மாமாவுக்கு ஒரு உம்மா பால்வாடி வரல வாழைக்கு இது கூட்டு வந்துட்டானோ? இருங்கடா நீ கையும் களமா பிடிக்கிறேன். உம்மா மொத்தம் அதுக்கப்புறம் உடட்ட கடிக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கடிக்கிறாளா? யாரோ பெருச்சொல்லி ஓடுது. யாரோ வந்துட்டாங்க, ஓடுறி ஓடுறி ஓடிக்கடி. நிஜமாலையும் போயிட்டியா? எலிக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கானா? என்ன அடிச்ச போது தெரியல. பால்வாடி பால்வாடி ஏந்திரா. பிரிக்க முடியாதா? நீ யாரா வெங்காயம்? ஏய் வாயில ரத்தம்டா. ஏய் அது யாரு கொடுத்த முத்தண்டா? இப்பதான் ஒரு பெருச்சாலி ஒன்று ஓடிச்சு. பெருச்சாலியா? மச்சான் துப்புல சுத்தி 16 ஊசி போடணுமாடா? அது நாய் கடிச்சாதான்டா. சரி இங்க ஒரு 10 ரூபா வந்துச்சு பாத்தியா? ஐயோ மயக்க வர மாதிரி இருக்கே. யாரா கட்டிங் இங்க ஒளிச்சு வச்சது? ஐ கட்டிங்க எங்க மச்சான்? சும்மா சொன்ன முட்டுப்படு. போடா இஞ்சி. நீ வா ரோஸு, அவங்களுக்கு நான் லூஸு. நம்ம ஆள்கிட்டே காசு கேட்டு பாப்போமா? ஐயோ சிவா, எப்படா என் பேலன்ஸ் முடிஞ்சிச்சுன்னு கரெக்டா தெரிஞ்சுட்டேன். சரி எனக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடு, அப்புறம் ஒரு 200 ஜிபேல போட்டுரு. மறந்துட்டேன், ஜொமேட்டோல ஏதோ ஆஃபர் போயிட்டு இருக்கான், ஒரு சிக்கன் பீட்சா ஒன்று ஆர்டர் செஞ்சிரு. அப்புறம் ஐயோ அப்பா மல்லிகை கடையில இருந்து வர நேரம் ஆயிடுச்சு, வச்சிரேன்டா செல்லம். ஓகே பை. கடைசி வரை எனக்கு என்ன ஒன்று கேட்கவே இல்லையடி லூசு. எங்கடா? சி பாக்கெட்டே இல்லை. பத்து ரூபா இது போதுமே. என்ன வாயை பொணந்துகிட்டு இருக்கு? என்ன பண்றது அதை வச்சு? சரி பார்ப்போம். தம்பி நோட்டு கிழிஞ்சிருக்கு பாரு. டேய் என்ன எத்தனை பேர் இதே கிழிஞ்ச நோட்டை கொண்டு வருவீங்க? யாரா அந்த பால்வாடி தானே இந்த நோட்டை கொடுத்து விட்டான்.
இந்த நோட்டு இருக்கும் தானே திரும்பி திரும்பி கொண்டு வரேன். அதை கொண்டு நான் கிழிச்சு எறிஞ்சிடுறேன். யோ மாமா, என்ன ஆளையே காணும்? கடையை திறந்து போட்டு எங்க போனான் அந்த ஆளு? யோ மாமா, நான் ஹாய் மாமான்னு கூப்பிட்டேன். எப்படி மாமா இருக்கீங்க? யாருக்கு மாமா? தொலைச்சிருவேன். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. என்ன மாமா சொல்றீங்க? செருப்பு மிஞ்சு போச்சா? எங்க காட்டுங்க. உன்னை வெட்டா முட மாட்டேன்டா. ஓ, சரண்ல வேலை பார்த்துருக்கீங்களா? சூப்பர் மாமா. ஏய், அது சரத்குமார் படம்ல? இருடா, நீங்க வரண்டா உன்னை. மாமா கோந்துருச்சே, முடிஞ்சா புடிச்சு பாரியா. நீங்க மண்டையில மாவிளக்கு போட்டு தான்டா பருவேல. கங்காருக்கு பிறந்தவன் என்ன பண்ண வர்றான்? அவளுக்கு இது என்ன மாமா முள்ளியா? இருடா டே, வரண்டா. எந்த பக்கிட்ட ஓடும் தெரியலையே. இதுவே ஓடுவோம். இனிமேல் ஓட முடியாது. அப்படியே ஒழிச்சிருவோம், அவ்வளோதான். ஏப்பா, ஐயோ, இனிமே ஓட முடியாது. ஐயோ, எங்கிட்ட போனா தெரியலையே. ஏய் கவுட்டி வாயா, எப்படியா இருந்தா கடை பக்கிட்ட வருவீல்ல? வாடா, அவனை வச்சுக்கிறேன். நம்ம கடையில் ஐடம் வச்சிருக்கான்னு தெரியலையே. மூட்டியில் தான் தெரிக்கணும். போயிட்டா? ஓட முடியலப்பா, பேசாம மேன்ஷனே போயிடுவோம். பசி வேற காது அடைக்குது. என்னடா காலையில ஜாக்கியா? போங்கண்ணே, நானே ரத்தம் கோச்சு போய் வந்திருக்கேன். அடடா, இந்த வயசுல ரத்த குறிப்பு வந்துருச்சா? அது இல்லைண்ணே. அப்ப சுகர் தானே? அண்ணே, அந்த பெட்டி கடைக்காரன்ட்ட போய் உங்க அக்கௌண்ட்ல 2 பண்ணு தானே கேட்டேன். அதுக்கு அவனே ஒரு கடங்கார பையன் 3 மாசமா பாக்கி தராம ஏமாத்திட்டு இருக்கான்னு காதுல கேட்க முடிய மாதிரி அசிங்க அசிங்கமா திட்டானே. அப்படியா? என்னடா சொல்லி திட்டான்? இருடா வரேன். அடே, எனக்கா பண்ணு தர மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு எங்க அண்ணன் உன்னை பன் பட்டர் ஜாமாக்க போறாங்க. ஏன்னா இது சும்மா ட்ரெய்லர் தான். என்ன ஸ்லோ மோஷன்ல வராரு? டீ குடிச்சிட்டு சண்டைக்கு போவாரோ? நிம்மதியா டீயை குடிக்க விட மாட்டாங்க. அப்புறம் வேற என்ன சொன்னான்? யோ, நீ கொடுத்த பில்டப்லாம் பார்த்துட்டு ஜெயிலர் பட ரஜினி மாரி மார்கை மார்கவன் பார்த்தா இப்படி கூலாக கேட்டிருக்க. ஷூ, உன்னா திட்டம் தப்பே இல்லையா? அது சரி, நானே திட்டுப்பால தாண்டா டீ போட்டு குடிச்சிருக்கேன். அப்போ மேன்சன் பசங்க லைஃப் ஃபுல்லாக இப்படி தானே? மாசம் கடிச்சினா அப்படித்தானே இருக்கும். அப்போ மாசம் பிறந்துச்சுன்னா அப்பயும் அப்படிதான்டா இருக்கும். அதான் மேன்சன் பைஸ் கெத்தே. டேய், இன்னைக்கு எவனோ தீத்தோட ஆட்டையா போட்டாங்கடா. கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. மேல கசு வந்து கொட்டுகிற நேரம் இது வாச. எதுக்கு போன் பண்றான்னு தெரியல. கம்மனாட்டி சார்ஜ் இறங்குற வரையும் ஃபோன் அடி பண்ணாவே. கால் எடுக்க மாட்டேங்கிறானே. விட மாட்டேன் போலயே. சரி, அட்டன் பண்ணும். ஹலோ. ஏய், அடிச்சா ஒரு எடுக்க மாட்டியா நீ? ஏன்டா, என்னடா இப்ப? சரி, இப்போ எங்கடா இருக்க? சாப்பிட போயிட்டு இருக்கேன். ஏய், என்னையும் கூட்டு போட மச்சான்.
அட தோத்துல வாயா, கையில காசு இருக்குங்கிறத எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் மச்சான் உனக்கு சொன்னா புரியாது. பாத்தியா விட்டு போற பாத்தியா? ஏன் நேற்று ஜெயிலர் படம் பாத்தியா? உன்னை கூட்டு போக முடியாதா? என்னடா சொன்ன? முடியாதா? 5ஆம் கிளாஸ்ல விமலாவுக்கு லவ் கொடுக்க யாரை கூட்டு போன? என்னதானே கூட்டு போன? 10வது படிக்கிறப்ப பக்கத்து வீட்டு மாமி வீட்டுல மாம்பழம் பறிக்க யாரை கூட்டு போன? என்னதானே கூட்டு போன? இதெல்லாம் விடு. அன்னைக்கு காலேஜ் ஹாஸ்டல்ல ஓஜபுரம் ஒண்ணு கிடைக்க மக்கள் யாரை கூட்டு போன? என்னதானே கூட்டு போன? சொல்றா சொல்லு. ஏய் அதுவும் இதுவும் ஒன்னாடா? என்னடா பேசுற நீ? கூட்டு போக முடியுமா? முடியாதடா. ஆமா, கொஞ்சம் சலூனுக்கு ஏத்தாப்புல நிக்கிறேன், வா வந்து தொலை. மச்சான் பைத்தியோட பாஸ்டா இருக்காங்களே. மச்சான் ஒரு தோசை தான் மச்சான். மச்சான் ஒரு தோசைடா, அதுவே போதும் எனக்கு. வந்து சேர்த்துங்க போறேன். ஒரே பேசுவேன். இரு, என்னடா சும்மா சும்மா பிரேக் போடுற? அது ஹோட்டல் தான்டா. பொம்பரை கிட்ட மண்டையா? ஏய் வாடா. என்னமோ நமக்கு தேவை ஒரு தோசை. மாஸ்டர் 2 ரோஸ்ட், கமான் ஃபாஸ்ட். நல்லா இருக்குமா தோசை இங்க? அதுல எலி விடுத. நல்லா இருக்கு தோசை. பல்ல காட்டாதரா பரதேசி. மாறுறாங்களே. என்ன மச்சான் இவ்வளோ ஷாக் ஆகுற? வாழ்க்கை வந்துருச்சா என்ன? ஆளா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாலே ஊத்துவாங்க. என்னடா சொல்ற? டேய் சீக்கிரம் வாடா, கையை கழுவுவோம். நோட் பண்ணிடக்கூடாது ஆண்டவா. தம்பிங்களா கொஞ்சம் நில்லுங்கப்பா, நோட்டு கிழிஞ்சிருக்கு பாருங்க. சுட்டிங்க போக. சொல்தான் ஆத்தி, இவ வேற பாக்குறானே. என்ன சென்டிமெண்டா? உள்ள வந்து வேலையை பாருங்கடா. மச்சான் அப்படியே ஓடிடலாம்டா. என்னடா ஜாலியாக தேய்ச்சிட்டு இருக்க போல? ஆமாண்ணே, இதெல்லாம் வேலைக்கு முடிச்ச அப்புறம் தோசை கொடுப்பீங்கல்ல? தேய்க்கிறதே தோசை தின்னதுக்காதான்டா. தேய்டா, இன்னும் 2 அண்டாவை தூக்கிட்டு வரேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹோட்டலாக இருக்கும் போல. என்னடா அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லைண்ணே. ஐயோ ஏம்மா அம்மா நம்ம கேச்சப் முடியல. என்னவா இருக்கும் மச்சான்? 100 பிளேட்டு கழுவு விட்டாங்கடா. மச்சான் அங்க மட்டும் தொடாத மச்சான். மச்சான் ஜிம்முக்கு போறியா? 100 வாளி தண்ணி அரைச்சு ஊத்துனேன் தெரியுமா? அம்மா மச்சான் பிளேட்டு கழுவுனல, அதுக்கு லைட்டா பசிக்கிற மாதிரியே இருக்குடா. ஏன்டா என்ன இன்னும் 100 வாளி தண்ணி அடிக்க பாக்குறியா நீ? இதுக்கு நான் காரணம்டா, இந்த பாலா போன டைரக்டர் தான்.